ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி சோகமான ஒரு விபரீதமான இப்படிலாம் இந்த உலகத்தில் நடக்குமா, ஒரு பெண்ணுக்கு ஏன் இப்படிலாம் நடக்குது, ஏன்னா ஒரு குடும்பத்திற்கு ஏன் இப்படி நடக்குது, இதெல்லாம் பற்றி நம்ம ரொம்ப ஆச்சரியமான அதிசயமான ஒரு சோகமான விஷயம். கேரளாவே இன்றைக்கி சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா வயநாடோட நிலச்சரிவில் இந்த வருடம் ஓணம் பண்டிகையை அரசு தவிர்த்திருக்கிறது. தனிப்பட்ட முறையில் மக்கள் கொண்டாடுறாங்க அப்படின்றத தாண்டி அரசு விழாக்கள் எல்லாமே தடுக்கப்பட்டிருக்கக்கூடிய, அதாவது நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் அந்த ஸ்ருதி அப்படின்ற பொண்ணுக்கு மேலும் மேலும் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அடி விழுந்திருக்கு. இது நம்பும்படியாகவும் இல்லை. இது ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் ஒன்று சொல்கிறாங்க, இப்போ ஏத்திஸ்ட் ஒன்று சொல்கிறாங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் ஒன்று சொல்கிறாங்க. ஆனால் இது எப்படி நடக்குது அப்படின்றது ஒரு மர்மம் முடிச்சா இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் ஒவ்வொரு நொடியும் மர்மமானது. அடுத்த நொடி என்ன நடக்கும் அப்படின்றது எந்த மனிதராலும் கணிக்க முடியாது. அப்படின்றது தான் நீங்கள் சயின்டிஃபிக்காக பார்த்திங்கனாலும் சரி, ஆன்மீக ரீதியில் பார்த்திங்கனாலும், எந்த ஆன்மீகவாதியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும், இல்லை கடவுள் இல்லை என்று கடவுள் மறுப்பாளர்களாக இருந்தாலும் அடுத்த நொடி என்ன நடக்கும் அப்படின்றது எவராலையும் சொல்ல முடியாது. இதுதான் உலகம். சரியா? இதுதான் ஒரு தத்துவம். இந்த தத்துவத்தின் அடிப்படையில் இயங்கிட்டு இருக்குது. இப்போ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வயநாடு நிலச்சரிவு கேள்விப்பட்டிருப்பீங்க. நூற்றுக்கணக்கான மக்கள் நைட்டு தூங்கிக்கிட்டு இருந்தவங்க அதிகாலையில் 2 மணி 3 மணிக்கு நிலச்சரிவு நடந்து அந்த ஆறு அந்த ஊரே பல ஊர்களை அடித்து போகிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை பார்த்து அந்த சோகம் நீங்குவதற்குள் என்ன இருக்குது அப்படின்னா, அந்த சம்பவம் நடந்தபோது குறிப்பாக அந்த வயநாடு பகுதியில் அது கூட மேல்பாடி அப்படின்ற ஏரியாவில் ஒரு குடும்பமே அடிச்சிட்டு போயிடுச்சு. அந்த குடும்பத்தில் எஞ்சியவர் ஒரே ஒரு பெண் தான், ஸ்ருதி. இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா இவர் தான் ஸ்ருதி. இந்த ஸ்ருதி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கோழிக்கோட்டில் வேலை பார்க்குறாரு. அதனால இவர் அங்கேயே தங்கிட்டதுனால இந்த நிலச்சரிவில் சிக்கலை, உயிரிழக்கலை, உயிர் பிழைத்து விட்டார். அவரோட அம்மா இறந்துட்டாங்க, அவரோட அப்பா இறந்துட்டார், அவருக்கு இருந்த ஒரே தங்கச்சி இறந்துருச்சு. சரியா? அவர்கள் சொந்தங்கள், மாமன், மச்சான், 9 பேர் க்ளோஸ் ரிலேஷன் எல்லாமே இரவோடு இரவாக அடித்து சென்று விட்டார்கள். அந்த மண்ணில் சென்று இன்னும் இப்போ அந்த அவர்களுடைய பிணங்கள் கூட கிடைக்காத ஒரு நிலையில் இந்த பெண் புத்தி பேதளித்து இந்த பெண்ணை மருத்துவமனையில் அனுமதிக்கிறாங்க. இந்த பொண்ணு வெளியூரில் இருக்காங்க, மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. சில நாள் அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கப்படுது. அவர்கள் அந்த பெண் அந்த நேரத்திலேயே எல்லாரையும் இழந்துட்டாங்க. அம்மா, அப்பா, மாமா, மச்சான், தங்கச்சி, குடும்பத்தில் ஒருத்தர் பாக்கியில் 9 பேரை இழந்திருக்கிறார். அவருக்கு குடும்பத்தில் ரத்த சொந்தங்கள். அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரே உறுதுணையாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேசன் அப்படின்ற ஒரு நபர். அந்த நபர் யாருன்னா, சிறு வயது முதல் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய காலத்திலிருந்து, இளமை காலம் முதலே அந்த ஜேசன் இந்த ஸ்ருதியை லவ் பண்ணுறாரு. ஸ்ருதி ஜேசனை தீவிரமாக லவ் பண்ணுறாங்க. இந்த காதல் அப்படி போயிட்டுருக்கு. இப்போ இந்த நிலச்சரிவுக்கு முன்னே தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 இப்போ இந்த நிலச்சரிவு நடந்து 2 மாதங்கள் ஆயிடுச்சு. அதற்கு முன்பு 2 மாதங்களுக்கு முன்பு என்னென்னா, ஒரு வழியாக இந்த நிலச்சரிவுலாம் நடக்க போகுது, நம்மலாம் வீட்டில் வந்துடுவோம், அந்த குடும்பமே இல்லாமல் போகுதுன்னா அப்போ அவருக்கு தெரியாது. அப்பையும் அந்த பொண்ணை அவர் கொடுக்குறதா வைக்கிறதான்றா பேச்சுவார்த்தைலாம் நடக்குது. அப்போ ஜேசனை ஒரு வழியாக இந்த ஸ்ருதியோட குடும்பத்தார் இப்போ இறந்துட்டாங்களே, யாருமே இல்லையே, அவர்கள் ஒத்துக்கொண்டு உடனே நிச்சயதார்த்தம் நடக்கிறது. எப்போனா நிலச்சரிவு நடப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு. இந்த நிச்சயதார்த்தத்தில் என்ன இது பண்ணுறாங்கன்னா, டிசம்பர் மாதம் இவர்கள் இருவருக்கும், அதாவது ஜேசனுக்கும் ஸ்ருதிக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுது. இவர்கள் குடும்பத்தினரும் அவர்கள் குடும்பத்தினர் எல்லாரும் உயிரோடு இருக்கும்போது இது நடந்து விடுகிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, யாரும் எதிர்பாராத வகையில் இயற்கை செய்த அந்த கோர தாண்டவத்தில் இவர்கள் குடும்பத்தில் 9 பேர் இறந்து போயிட்டாங்க இல்லையா? இறந்து போகிறவொடனே ஆனால் ஜேசன் இந்த பெண்ணை விட்டு விடவில்லை. இந்த நகைக்காகவோ, பணத்துக்காகவோ, டவுரிக்காகவோ இப்போ யாருமே இல்லை, அந்த பெண்ணுக்கு யாருமே இல்லை. இவர் நினைத்திருந்தால் ஒரு வேறு பெண்ணை பார்த்துருக்கலாம். பணத்துக்காக ஆசைப்பட்டவனாக இருந்தால் பல பேர் இப்படி இருக்கான். பணத்துக்கு ஆசைப்பட்டவன், குடும்பமே போயிடுச்சு, ஒரு நகை போடணுன்னு இருப்பாங்க, கல்யாணம் நடத்தி வைக்கிறேன்னு இருப்பாங்க. இப்போ எதுவுமே இல்லை. இந்த பெண் அனாதையாக இருக்கும்போது அது சத்தம் இல்லாமல் விலகிடலாம். ஆனால் மனிதாபிமான ரீதியில் ஒரு உண்மையான ஆண்மகனாக அந்த ஜேசன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உனக்கு நான் இருக்கேன். இதுதான் சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆச்சு. நீ எதை பற்றியும் கவலைப்படாதே, உனக்காக நான் கடைசி வரை உனக்காக நான் வாழ்வேன், கடைசி வரை உன்னை கண் இமை போல் காப்பேன் அப்படின்னு சொல்லி ஜெய்சன் சோசியல் மீடியாவில் கொடுத்த பேட்டி கேரளா முழுவதுமே வைரலாகி மிகப்பெரிய பாராட்டுதலை பெற்றது. பலரும் அவரை பாராட்டினார்கள், அவரை மெச்சினார்கள், எல்லாமே பண்ணாருங்க. இப்படி 9 பேரை இழந்து, தாய், தங்கை எல்லாத்தையும் உறவுகளை இழந்த ஒரு பெண்ணை கடைசி வரை காப்பாற்றுவேன்னு சொன்ன ஒரு ஆண்மகனை பாராட்டாமல் இருப்பாங்களா? அப்போ ஜேசனால் தான் இந்த பெண் மன ரீதியாக தேறி வருகிறார். 2 மாதத்தில் மன ரீதியாக தேறி வருகிறார். தேறி வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி இருக்கும்போது
மாப்பிள்ளை வீட்டார் ஜேசன் வீட்டார் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பெண்ணை வந்து விரைவில் திருமணம் செய்து கொள்ளலாம், அது குறித்து நம்ம பேச்சுவார்த்தைனா டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி இதை பற்றி பேசுவதற்காக அவர் சொந்தங்களை அழைத்து சரி அப்போ டிசம்பர் மாதம் கல்யாணம் வச்சா கூட அது குறித்து நம்ம இறுதி எடுக்க வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா அவர்களுடைய கோழிக்கோட்டுக்கு வராங்க. இதில் ஒரு சிறிய வேனில் வராங்க. அது ஜேசன் வராரு, இந்த மணப்பெண்ணும் வருகிறார், அவரோட உறவினர்களும் வராங்க. வந்துட்டு இருக்கும்போது இந்த பேச்செல்லாம் முடித்து விட்டு திரும்பும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனியார் பேருந்து வந்து நேருக்கு நேராக அந்த வேன் மேலே மோதின உடனே இந்த நம்ம ஜேசன் இருக்கார், இந்த ஒரே உறவு ஒரே ஆதரவு இத்தனை குடும்பத்தை இழந்துட்டு தனிமரமாகி அந்த ஊரை இழந்து பழகியவர்களை இழந்து 9 பேர் ரத்த சொந்தம், அந்த ஊரில் பழகினவங்க, பெட்டி கடை வச்சுருந்தவர்கள், டீ கடை வைத்திருந்தவர்கள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாத்தையும் இழந்து விட்ட அந்த பெண்ணுக்கு இருந்த ஒரே ஆதரவு யார் அப்படின்னா ஜேசன். இந்த ஜேசனுக்கும் படுகாயம் அடைகிறாரு. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி படுகாயம் அடைந்து உடனே மருத்துவமனையில் அனுமதித்தால் மூக்கில் நிற்காமல் ரத்தம் சென்று விட்டுருக்கிறது. 2 நாட்கள் தீவிரமான முயற்சி பண்ணுறாங்க. இதில் வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு சொல்லி பாகுபாடன்று என்னென்னா முதலமைச்சரே வந்து அவருக்கு பயங்கரமாக அவருக்கு வந்து எப்படியாவது அவர் உயிரை காப்பாற்றிருங்க, அவர் என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவர் உயிர் காப்பாற்றப்பட வேண்டும் சொல்லி அவரும் அழுத்தம் கொடுக்குறாரு. எதிர்கட்சி காங்கிரஸ் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவரும் உடனடியாக அழுத்தம் கொடுக்கிறார்கள். என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த பெண்ணுக்கு இருக்கிற ஒரே ஆதரவர் தான் ஏற்கனவே சோகத்தில் மூழ்கி இருக்கிறது கேரளா, அதனால் நீங்கள் வந்து அந்த ஆணை காப்பாற்றி விட வேண்டும்னு முயற்சி பண்ணுறாங்க. இறந்துட்டார். என்ன பண்ணுறது? இந்த பெண் இது என்னன்னு சொல்லுவீங்க நீங்கள் வந்து ஆன்மீகம் தெரிந்தவர்கள் என்னன்னா பழமைவாதிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பெண் ஒரு ராட்சச பெண், இவளை யார் தொட்டாலும் அந்த குடும்பமே போயிடும், அவள் குடும்பமும் நாசமாக போயிடும் அப்படின்லாம் வந்து ஒரு பேச்சு அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த நவீன காலத்தில் இதையெல்லாம் நம்ம இது பண்ண முடியாது. அந்த பெண் காரணமா அப்படின்னா அந்த பெண்ணால் தான் அவங்க குடும்பத்தில் இறந்தாங்களா, அந்த பெண் மட்டும் எப்படி பிழைத்தாள் அப்படின்ற ஒரு கேள்விக்கு யார்கிட்டையுமே பதில் கிடையாது. சரியா? ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது அப்படிங்கும்போது, ஏன்னா அந்த பெண் அப்போதே சொன்னார், நான் ஒருவர் மட்டும் பிழைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நானும் இறந்திருக்க வேண்டும் என்று சொன்னார். ஸோ இந்த நிலையில் அவருக்கு இருந்த ஆதரவாக இருந்த அந்த நபரும் இவளுக்கு ஆதரவாக யார் வந்தாலும் இறந்து விடுவார்கள்ன்ற மாதிரியான ஒரு மித்து அங்கே பரவிட்டு. ஆனால் நவீன விஞ்ஞானத்தை பின்பற்றுபவர்களும் இதற்கான பதிலை சொல்ல முடியவில்லை. ஏத்திஸ்ட் கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களும் இது எப்படி சொல்கிறது, இது என்னன்னு சொல்கிறது அப்படின்னு அவர்களுக்கும் புரியவில்லை. இது விபத்து அப்படின்னாங்க. ஆனால் விபத்துனா அந்த குடும்பத்தில் மட்டும் ஏன் அப்படி நடக்குது, அந்த பெண்ணுக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது, அந்த பெண்ணோட குடும்பம் மட்டும் ஏன் அழிஞ்சு போச்சு? சரி, ஒரே ஒருத்தன் ஆதரவாக இருந்தான், அவன் கடைசி வரைக்கும் உன்னை காப்பாற்றுவேன்னா, ஏன்னா அவனையும் பறித்து விட்டார். அந்த பெண் வந்து தெய்வ பக்தி உடையவள் தான். ஆனால் அவர் என்ன சொல்கிறான்னா, அவன் பறித்து விட்டான்னு மிகப்பெரிய மன அழுத்தத்தில் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளார். இன்றைக்கி வந்து குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் இழந்து அந்த இதுலேருந்து மீட்டு வர்றது ஒருத்தன் மீட்டு கொண்டு வர்றான், அவனே இந்த கடவுளில் இருக்குன்னு சொல்கிறவங்க அந்த இறைவன் பறித்து கொண்டான் அப்படின்னு சொல்லலாம். அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, கடவுள் இல்லை என்று சொல்லுபவர்கள் இதற்கான சரியான விளக்கத்தையும் சொல்ல முடியாது. எதனால் இப்படி நடக்குது, இந்த குடும்பத்தில் மட்டும் இந்த பெண்ணுக்கு மட்டும் இப்படி நடந்துச்சுன்னா அதற்கு அவர்களும் விளக்கம் சொல்ல முடியாது, கடவுளை வழிபடுபவர்களும் விளக்கம் சொல்ல முடியாது. அது எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இது வந்து ஒரு வினோதமான விபரீதமான கொடூரமான இயற்கையின் கோர தாண்டவம் அப்படின்னு மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் அடுத்த நொடியில் என்ன நடக்கும் அப்படின்றது, யாருக்கு என்ன நடக்கும், எந்த ஊருக்கு என்ன நடக்கும், இந்த உலகத்திற்கு என்ன நடக்கும், மனித இனத்திற்கு என்ன நடக்கும் அப்படின்றத கணித்தவன் எவனும் இல்லை அப்படின்றது தான் இது பண்ணணும். இருந்த போதிலும் அந்த பெண்ணை பார்த்து நான் மிகவும் வருத்தம் தான். ஏன்னா நாளைக்கு ஓணம் பண்டிகை. ஏற்கனவே கேரளா மக்கள் வந்து இந்த நிலச்சரிவில் மிகப்பெரிய அளவில் மன ரீதியாக மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க. இதில் வந்து ஓணத்துக்கு முதல் நாள் அந்த ஜேசன் இறந்தது வந்து நிச்சயமாக அவர்கள் மனதை பெரிய அளவில் பாதித்திருக்கு. மனிதாபிமானம் உள்ள எல்லோரையும், மலையாளிகளை மட்டுமல்ல எல்லோரையும் அது பாதித்திருக்கிறது என்றால் அது மிக இல்லை. என்ன பண்ணுறது, இது என்ன சொல்லுது அப்படின்னே தெரியல. இந்த மாதிரி விபரீதங்கள் ஏற்கனவே நடந்திருக்கு. தருமபுரியில் ஒரு முறை, ஒரு 25 வருடங்களுக்கு ஒரு முறை. இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாவு வீட்டுக்கு போகும்போதும், திருமண வீட்டுக்கு போகும்போதும், இல்லை சென்று விட்டு வரும்போதும் இந்த மாதிரி விபரீதங்கள் நடப்பது அவ்வப்போது ஒவ்வொரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு ஒரு டைம் மிகப்பெரிய மேஜர் இன்சிடெண்ட்லாம் நடந்திருக்கு. அதில் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, பெண் மேலே பழி போட்டுருவாங்க. நம்மளை எவன் தொட்டாலும் எவன் பார்த்தாலும் அவன் குடும்பமே நாசமாக போயிடும்னு சொல்லி தருமபுரியில் ஒரு டிராக்டர் விபத்தில் 20-25 பேர் இறந்து போயிட்டாங்க ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி.
அப்போ வந்து பெண் பார்த்துட்டு அந்த பெண் மட்டும் பிழைத்து விட்டாள், உறவினர்கள் எல்லாமே இறந்துட்டாங்க. உடனே அந்த கல்யாணத்தை மாப்பிள்ளை விட்டார், நிறுத்தி விட்டார்கள். ஏன்னா அந்த பெண் சரியில்லை பாருங்கள், பெண் வந்து வந்துட்டு போனோடனே எத்தனை பேரை காவு வாங்கிடுச்சு அப்படின்னா அவர் என்ன ஆனார்னே தெரில. 20-30 வயசு அவர் இப்போ இருந்திருந்தாருன்னா 45 வயது மேலே இருக்கும் அந்த பெண்ணுக்கு. ஸோ அது என்ன நடந்ததுன்னு தெரியல. இப்படி பல சம்பவங்கள் திருமங்கலம் அருகே நானே வந்து பத்திரிகையாளர்களாக இருக்கும்போது ஒரு 4 பேர் உயிரை காப்பாற்றியிருக்கிறேன். ஆனால் மாப்பிள்ளை பார்த்துட்டு திரும்பி பைக்கில் போகும்போது என்ன ஆகுதுன்னா, ஐத்தாப்பில் ஒரு ஆட்டோ, ஒரு லோடு வாகனம், அது ஆட்டோலாம் இப்போ கிடையாது, ஒரு நான் சொல்கிறது 25-30 வருடங்களுக்கு முன்பு இந்த வண்டி வாப்ளிங் ஆகி போகும்போது அந்த ஆட்டோ போய் உள்ளே கவிழ்ந்து அதுலேருந்து 2 பேர் செத்துட்டாங்க, 2-3 பேர் இறந்து விட்டார்கள். இந்த வாகனத்தில் போன இப்போ 2 வீலரில் போன ஒருத்தர் இறந்துட்டார், மாப்பிள்ளையோட சித்தப்பா. அப்பா வந்து படுகாயம் அடைந்திருந்தார். அப்புறம் கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்தோம். இதுவும் வந்து ஒரு பெண் பார்க்கும் படத்தில் இப்படி இப்போ நிறைய இடங்கள் நடந்திருக்கு. இதற்கான விடை சொல்பவர் யாரோ அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.